நம்மளுடைய இலக்க அடையறதுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பண்ணும் பொழுது சப்கான்சியஸா அதிக ஃபோக்கஸ் பண்றோம். என்னுடைய இலக்கு எப்பொழுது ஆழ் மனதுக்கு கிளியரா புரியுதோ, ஆழ் மனதுல ரொம்ப ஆழமா பதியுதோ, அப்போ இந்த இலக்கு வந்து என்னுடைய ரியல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. ஸோ ஆழ் மனசுக்கு நீங்க ஒரு விஷயத்த வார்த்தையா சொல்றதை விட, ரீட் பண்றதை விட, படமா காமிக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கிறோம். கப்பல் அப்படின்ற ஒரு வார்த்தைய இல் அப்படின்னு நீங்க வாசிக்கிறத விட, இல்லைன்னா சொல்லி நீங்க கேட்கறத விட, கப்பல் அப்படின்ற ஒரு இமேஜை பார்த்தா உங்க மனசுல எது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியும் அப்படின்னா, அந்த கப்பலோட பிக்சர் தான் உங்களுடைய மைண்ட்ல வரும். இப்போ நான் ஒரு கப்பல் அப்படின்ற படத்தை பத்தி உங்களுக்கு காமிச்சு அதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நான் பேசும்போது ஃபுல்லா அந்த ஷிப்போட இமேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஈஸியா பிரெயினால வந்து இமேஜஸை வந்து பார்த்து அதை புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது கூடவே சேர்த்து நீங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது அது இன்னும் ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிறது. நான் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இல்லை அந்த கப்பல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நான் பயப்படுறேன், இல்லை அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, என்ன மாதிரி எமோஷன்ஸை நான் வெளிப்படுத்துறேனோ அதையும் சப்கான்சியஸ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபன்னான, ஈஸியான, ரொம்ப சயின்டிஃபிக்கா ப்ரூவன் மெத்தட் என்ன அப்படின்னா, அதை இமேஜா கன்வெர்ட் பண்றது தான். இதுக்காக நீங்க நிறைய விஷன் போர்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னான, அதையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடா பார்க்க போறோம். இது ஏன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, இந்த விஷயம் பண்ணும்போது உங்களுடைய கண்கள், கைகள், உங்களுடைய பிரெயின் எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு அந்த வேலையை பார்க்க போது, ரொம்ப ஆழமா அந்த வேலையை பார்க்க போது அப்படின்றனால உங்களுடைய இலக்குக்கான நியூரல் பாத்வே வந்து உங்க பிரெயின்ல கிரியேட் ஆகுது. இது உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இந்த மெத்தடோட பேர் வந்து டிராயிங் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். உங்களுடைய கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது உங்க மைண்ட்ல தான் இருக்கு. ஆனா அந்த காரவோ அந்த மேரேஜோ நீங்க பிக்சரா பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. எந்த ஒரு ஆசையுமே நம்ம மனதுக்குள்ள வந்து கற்பனையாகத்தான் இருக்குது. ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும், ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்சியா நம்ம பிரெயினுக்கு ஃபர்ஸ்டே நீங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது ரியாலிட்டியில கொண்டுட்டு வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேவா இருக்கும். அந்த மெத்தட் தான் இந்த டிராயிங் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். இது ஏன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, இதுல நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து குவியுது. நம்மளுடைய கைகள் வந்து ரொம்ப மைன்யூட்டா வரைய ஆரம்பிக்கும், கண்கள் வந்து அதை ரொம்ப டீப்பா பார்க்குது, நம்ம பிரெயின் வந்து இது இன்னும் எப்படி வந்து நம்ம மாத்தி அமைக்கலாம், இது எப்படி இன்னும் ரொம்ப அழகா வரையலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. இந்த அழகா வரையணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர், ஐயோ எனக்கு டிராயிங்கே வரைய தெரியாது, எனக்கு பென்சில் எடுத்தாலே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நம்ம மைண்டை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு கலர்ஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப காமா உங்களுக்குள்ள வந்து பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒரு நல்ல டிராயிங் பண்ணிட்டு அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வரணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்டிக் ஃபிகர்ஸ் மாதிரி வரையலாம், இல்லை ஷேப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டிராயிங்கை வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ அந்த இலக்குக்கான ஒரு படத்தை வந்து வரைஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கலாம், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கலாம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கு இந்த டிராயிங் மெத்தட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரைய தெரியணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ரொம்ப கிளாரிட்டியா நீங்க வரையணுன்றதான் முக்கியம். நீங்க வரைகிறது கண்டிப்பா உங்க பிரெயின் வந்து புரிஞ்சுக்கும். ஒரு சர்க்கிள் வரைஞ்சு இதை வந்து நான் ஒரு பெரிய கிரவுண்டா கன்சிடர் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய பிரெயின் வந்து அந்த சர்க்கிள இது ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு நீங்க அது ட்ரையாங்கிள் இதெல்லாம் போட்டு வரைஞ்சு இது ஒரு வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கண்டிப்பா அது ஒரு வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து புரிஞ்சுக்கும். இந்த வீடை இன்னும் நீங்க டீட்டெயில்டா கிளாரிட்டியா உங்க பிரெயினுக்கு கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்? அந்த வீட்டோட ஸ்டெப்ஸ் எங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, லிவிங் ரூம் எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, கிச்சன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கார் பார்க்கிங் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டுக்கு முன்னாடி செடிகள்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரியான விஷயங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, டெரஸ்ல கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க டீட்டெயிலா வரைய ஆரம்பிங்க.
இன்ஃபேக்ட் எங்கே விண்டோ இருக்கணும், விண்டோவோட ஷேப்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், அதோட சைஸ் என்ன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தனித்தனியாக இமேஜாக வரைஞ்ச ஒரு பெரிய வீட்டில் என்னால் இதெல்லாம் வரைய முடியாது, நான் ஒரு என்ஜினியர் கிடையாதுன்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஒரு வீடு வரைஞ்சு அதுலேருந்து சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து வரையலாம். என்னுடைய கிச்சன் வந்து இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னுடைய பூஜா ரூம் வந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னோட லிவிங் ரூம் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த இடத்துல சோஃபா வரணும், இந்த இடத்துல நான் ஃப்ரிட்ஜ் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வைக்கிறது, சோஃபா வரைகிறது, உங்களுடைய கிச்சனில் வந்து சில விஷயங்கள் வரைகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் மைன்யூட்டாக வரையும் பொழுது, அதே போல் நீங்கள் ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஒரு கார் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக காரில் படுத்துட்டு இருக்க மாதிரி, காருக்கு முன்னாடி நின்று நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, என்ன பிராண்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லோகோவை நீங்கள் டிராயிங் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் மைன்யூட்டாக வரையும் பொழுது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. அந்த விஷயத்து கூட நீங்கள் ரொம்ப இன்னும் டீப் எமோஷனல் பாண்டிங்கை வந்து ஏற்படுத்துறீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் ஹாப்பியான கப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுங்க. அவங்க உங்க கூட ரொம்ப நல்லா டீப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டு கப்பிள்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரலாம். உங்களுடைய இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி தான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை சார்ந்த பிக்சர்ஸை வரைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் டீப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து கேர்ளாக இருக்கீங்க, உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறது பிடிக்கும், மெஹந்தி பண்ணுறது பிடிக்கும், ஆரி ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், ஆர் வந்து நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாட் பெயிண்டிங் பண்ண பிடிக்கும், கிளாஸ் பெயிண்டிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதில் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஒரு கார் மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணுறது, விஷயங்களை வந்து மெஹந்தி போட்டுக்கிறது, இதை மாதிரி உங்களுடைய கோலை டிராயிங் ரிலேட்டடாக கொண்டுட்டு வரும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு சிலருக்கு இல்லை எனக்கு வந்து அந்த பிக்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கலர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அவுட்லைன் இருக்க மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் உட்காந்து கலர்ஸ் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா மண்டாலா ஆர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணும் பொழுது ஒரு படமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு சுரக்குது, நீங்கள் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களை விட்டு போகும். அப்படின்றதுனால ஈஸியாக ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் இல்லை நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது மேனிஃபெஸ்டேஷனை அஃபெக்ட் பண்ணுது. இதே இந்த விஷயம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. ஸோ ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். முக்கியமாக விஷன் போர்டு வந்து நீங்கள் எல்லாருமே கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு விதமான கோலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். விஷன் போர்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது, வாஸ்துப்படி அதை எங்கே வைக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. இல்லை விஷன் போர்டு கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து மேஜிக் புக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக. சிலனால டெய்லி ஸ்கிரிப்டிங் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாது, இதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த டிராயிங் மெத்தட், விஷன் போர்டு மெத்தட், மேஜிக் புக் மெத்தட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸில் இருக்கீங்க, நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து விஷன் போர்ட் பண்ணுறதை பற்றி தெரியல, ஆர் உங்களுக்கு வந்து மேஜிக் புக் பற்றி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை வைக்கிறேன், தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாத மாதிரி ப்ராப்பராக எப்படி ஒரு விஷன் போர்ட் தயாரிக்கிறத, மேஜிக் புக்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய கோலை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிராயிங் மெத்தட் பண்ணுறீங்க, விஷன் போர்ட் பண்ணுறீங்க, ஒரு மேஜிக் புக் பண்ணுறீங்க, எதுனாலும் சரி அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ப்ராசஸ் லெட் கோ பண்ணுறது, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறது. பிரபஞ்சத்தை ரொம்ப தீர்க்கமாக நம்பி என்னுடைய லைஃப்ல இது நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் லெட் கோ பண்ணிருங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்த, ஐயோ இது எனக்கு கண்டிப்பாக லைஃப்ல நடந்தாகணும், நான் இன்னைக்கே உட்காந்து ஒரு பெரிய கார் அதுக்குள்ளே எப்படி இருக்கணும், நான் எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் வரைய போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை பண்ணுங்க. எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்களோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மெத்தடை ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து இது வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுடைய சில்ட்ரன்ஸ், உங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாரையும் நீங்கள் வந்து வேலைக்கு அனுப்பிட்டு உங்களுடைய வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கள்ல, அப்போ வந்து இந்த மெத்தடை பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கு டைம் இருக்கும், மேபி நாளைக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்த பண்ணலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு நோட்டு புத்தகம் வாங்கிக்கோங்க. ஆனால் முக்கியமாக சொன்ன மாதிரி லெட் கோ பண்ணிடுங்க. யூனிவர்ஸை நம்பி நீங்கள் லெட் கோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தே ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.